அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான ஒரு பதட்டமான இந்த சூழல் பல பேருக்கு பல்வேறு பிரச்சனைகள் உருவாக்குகிறது. நினைச்ச நேரத்தில் ஊருக்கு போக முடியல, விடுமுறையில் போக முடியல, வேலைகள் பிரச்சனை. இந்த முஸ்லீம்களை பொறுத்தவரையில் முஸ்லீம்களாக நம்ம வாழ்கிறோம், அல்லாஹ்வை ஏற்று வாழ்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எந்த கஷ்டமும் எந்த சிரமமும் வராமல் நிம்மதியாக வாழ்கிறோம் என்று சொன்னால் அது வாழ்க்கை அல்ல. உங்களுக்கு முன்னால் இருந்த சமூக மக்கள் ஈமான் கொண்டவர்கள். அந்த ஈமான் கொண்ட மக்கள் அவருக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் கொடுத்தார்கள் என்று சொன்னால் நம்மை விட கஷ்டம். நாம சொல்றோம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உள்ள கஷ்டம் பெரிய கஷ்டங்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நம்ம காலத்தை விட முந்தைய காலம் மிக மோசமான காலமாக இருந்தது. அங்கே ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்ங்கிற காரணத்தினால அவர்கள் அந்த மனிதரை அப்படியே குழியை தோண்டி அந்த குழிக்குள்ள கொண்டு ஆளை இறக்கி ரம்பத்தை வைத்து தலைக்கு மேல வைத்து என்ன செய்தாங்க, அறுத்தார்கள், 2 துண்டுகளாக பிரித்தார்கள். அப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் முன் சென்ற சமூகத்துக்கு நடந்திருக்கிறது. இந்த உலகத்திலே உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆட்சியும் அதிகாரங்களும் வழங்கப்பட்டாலும் அந்த நல்லடியார்கள் என்ன செய்வாங்கன்னா, எங்க தீமை நடந்தாலும் அந்த தீமையை தீமையாக சுட்டிக்காட்ட வேண்டும். மௌனம் காப்பதோ அல்லது கண்டும் காணாமல் போகுவதோ இது ஒரு மூமினுடைய வேலை இல்லை. நீங்க செய்யறது தவறு தான். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அப்பாவா இருந்தாலும் பரவாயில்ல, அம்மாவா இருந்தாலும் பரவாயில்ல, மனைவியா இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய தவறை அழகான முறையில் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد فقد قال الله تعالى في القران العظيم بالفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் உத்தமத்துவ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அத்தவக்குல் வத்தஃபாஉல் ஸமனுல் ஃபிதனி வல் கலாகில். இறை நம்பிக்கையும் நற்சகுனமும் குழப்பமான காலங்களில் அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு அரபு நாடுகளை பொறுத்தவரையில் இந்த அரபு நாடுகளுக்கெல்லாம் ஒரு காலத்தில் பாலைவனங்களாக எந்த வளங்களும் இல்லாத நாடுகளாக இருக்கக்கூடிய இந்த பாலைவனத்தை அல்லாஹ் அவனுடைய நிஅமத்தை அதிகமாக கொடுத்து இன்னைக்கு உலகமே இந்த பாலைவனத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அல்லாஹ் எல்லா வளங்களையும் கொடுத்து இந்த அரபு நாடுகளை ஆக்கி வைத்திருக்கிறான். ஆனால் இந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய வளங்களை இன்றைக்கு சுரண்டுவதற்கு, இருக்கக்கூடிய இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து தங்களுடைய மக்களை உள்ளே கொண்டு வாழ விடுவதற்கு, வசிக்க செய்வதற்கு இன்றைக்கு எல்லா விதமான உலகளாவிய சூழ்ச்சிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான ஒரு பதட்டமான இந்த சூழல் பல பேருக்கு பல்வேறு பிரச்சனைகள் உருவாக்குகிறது. நினைச்ச நேரத்தில் ஊருக்கு போக முடியல, விடுமுறையில் போக முடியல, வேலைகள் பிரச்சனை, வசிக்கக்கூடிய இடங்கள்ல பிரச்சனை, இப்படி எத்தனையோ பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில இந்த சமகாலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த அந்த நபித்தோழர்களும் எந்த மாதிரியான குழப்பமான சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எந்த மாதிரியான ஆறுதல்களை சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.
அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த முஸ்லீம்களை பொறுத்தவரையில் முஸ்லீம்களாக நம்ம வாழ்கிறோம், அல்லாஹ்வை ஏற்று வாழ்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எந்த கஷ்டமும் எந்த சிரமமும் வராமல் நிம்மதியாக வாழ்கிறோம் என்று சொன்னால் அது வாழ்க்கை அல்ல. ஏனென்று சொன்னால் ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மூமினுக்கு அல்லாஹ் எல்லா விதமான கஷ்டங்களையும் சிரமங்களையும் இந்த உலகத்திலே கொடுப்பான். அவனை சோதிப்பதற்காக, இந்த உலகத்திலே அவனுக்கு கொடுப்பதற்காக நிறைய விஷயமா கொடுப்பான். அதுல தான் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்லி காமிக்கிறான். வல நபுலுவன்னக்கும் பிஷைஇ மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வநக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நிச்சயமாக உங்களை நான் பயத்தின் மூலமாக நான் உங்களை சோதிப்பேன். உங்களை பயத்தின் மூலமாக சோதிப்பேன், பசியின் மூலமாக சோதிப்பேன், உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய உயிர்களையும் எடுப்பதன் மூலமாக நான் சோதிப்பேன். இந்த மாதிரியான சோதனைகளில் எவர் பொறுமையாளர்களாக இருந்து கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நற்செய்தி உண்டு. அந்த மாதிரியான குழப்பமான காலங்களிலே, கஷ்டமான நேரங்களில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்காகவே இருக்கிறோம், அந்த அல்லாஹ்விடமே நாங்கள் திரும்பி செல்லக்கூடியவர்கள்ங்கிற அந்த உண்மையான அந்த நிகழ்வை எண்ணி எவர்கள் சொல்கிறார்களோ அவர்களுக்கு தான் ரஹ்மத் உண்டு, அவர்களுக்கு தான் இறைவனுடைய அமைதி உண்டு, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம பார்ப்போம். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இந்த உலகத்துல மூமின்களாக யாரெல்லாம் உலகத்திலே வாழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் நிம்மதியாக வாழ்ந்தார்களா என்று சொன்னால் இல்லை. பல்வேறு சிரமங்களும் கஷ்டத்திற்கு மத்தியில் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் எத்தனையோ பல சம்பவங்கள். அவர்களால் அனுதனமும் நிம்மதியாக இருக்க முடியாது. எந்த சூழ்நிலையில் எந்த நேரத்தில் எதிரிகள் உள்ளே வருவார்களோ, இங்கே வந்து பிரச்சனை பண்ணுவார்களோ அப்படின்னு சொல்லி பயந்து அஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலம். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஐயோ ஹன்னாஸ், புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மக்களே லா தமன்னஉ லிகா அல் அது, நீங்கள் எதிரிகளை களத்திலே சந்திக்க வேண்டும் என்று ஒருபோதும் ஆசைப்படாதீர்கள். நான் போருன்னு வந்தா நம்ம பார்க்குறோமா இல்லையா, 2 நாட்டுக்கு அழிவு தான். எங்கேருந்து அடிக்கிறானோ அங்கேயும் அழிவு தான், எந்த நாட்டை குறிவைத்து அடிக்கிறானோ அங்கேயும் அழிவுதான், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அழிவுதான், பல்வேறு சேதாரங்களை பார்க்கிறோம். அப்ப நீங்க போருக்கு போகணும், எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்று ஒருபோதும் ஆசைப்படாதீர்கள். வஸ்அலுல்லாஹல் ஆஃபியா, இந்த போர் இல்லாமலே சமூகத்திலே ஒரு சுமூகமான ஒரு அமைதியான ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள். அதுதான் உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். போர் வரணும், அவனை வீழ்த்திடணும், இவனை வீழ்த்திடணும், அந்த நாட்டை பிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தோடு இருக்காதீர்கள். நீங்கள் அமைதியை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் வேண்டுங்கள். ஃபைதா லகீதும் ஃபஸ்பிரூஹு ஃபைதா லகீதுமூஹு ஃபஸ்பிரு, அதே நேரத்தில் போர் என்று வந்து விட்டால், திணிக்கப்பட்டு விட்டால், ஏன்னா இஸ்லாமத்தில் எல்லாரும் போருங்கிறாங்க. இஸ்லாம் வாளால வளர்ந்த மார்க்கம், போர் தான் நிறைய செய்தாங்கிற. போருங்கிறது இஸ்லாத்தில் திணிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜிஹாதுகளையும் எடுத்து பாருங்கள், வரலாற்றை படித்தோம் என்று சொன்னால் இவங்களாம் போய் ஆயுதத்தை போய் சில மக்களை கொல்லலை, அப்படி அல்லாஹ் கொல்ல சொல்லலை. அப்போ திணிக்கப்பட்டது. இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு, மக்களை பாதுகாப்பதற்கு, மக்களுடைய வளங்களை பாதுகாப்பதற்கு, நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி திணிக்கப்பட்ட போர் தான் போர்கள். அப்ப நீங்க அப்படியே நீங்கள் திணிக்கப்பட்டு எதிரிகளை சந்தித்தால் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். வஅலமு அன்னல் ஜன்னத தஹ்த லிலாலி சுயூஃப், விளங்கிக் கொள்ளுங்கள், சொர்க்கம் என்பது நீங்கள் கையிலே வைத்திருக்கக்கூடிய வாள்கள் வைத்திருக்கிறீங்களா, அதான் ஆயுதம். அன்னைக்கு அந்த வாள்களுடைய நிழலுக்கு கீழே தான் சொர்க்கம் இருக்கிறது. அங்கே இறந்தால் நீங்கள் உங்களுக்கு ஷஹீத், அங்கே நீங்கள் உயிரை விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொன்னாங்க. அல்லாஹும்ம முன்ஸிலல் கிதாப், வேதத்தை இறக்குபவனே, ஒமுஜ்ரி ஸஹாப், மேகத்தை நகரச் செய்பவனே, வஹாசிமில் அஹ்ஸாப், படைகளை எல்லாம் தோற்கடிக்க செய்வனே, யஹ்ஸிமுஹும் வன்சுர்னா அலைஹிம், இறைவா இவர்களை தோற்கடிக்க செய்வாயாக, அவர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியாக போர் காலங்களிலே அந்த மக்களுக்கு எதிராக, இஸ்லாத்தினுடைய எதிரிகளுக்கு எதிராக என்ன செய்திருக்கிறார்கள், துவா செய்திருக்கிறார்கள், போரை கண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப நாம இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய எல்லா தொல்லைகளும் எல்லா பயங்களும் இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் விட பன்மடங்காக பயமும் ஒரு மோசமான சூழலும் நிறைந்தது தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலம். புகாரில ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுடைய நிழலில் படுத்திருக்கிறார்கள். ஆரம்ப கட்டம், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம். எந்த நிலையிலும் எதுவும் நடக்கலாம் மக்காவிலே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல், ஒரு பலம் இல்லாத ஒரு காலம். அப்புறம் ரசூலுல்லாஹ் அந்த காபாவுடைய நிழல்ல படுத்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க,
அல்லாஹ்வுடைய தூதரே குல்னா லஹு அலா தஸ்தன்சிரு லனா அலா ததுல்லாஹ லனா, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம் என்பதற்கான எங்களுக்கு பல்வேறு கஷ்டங்களும் சிரமங்களும் இந்த மக்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் எதிரிகள். இவர்களுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யக்கூடாதா, அல்லாஹ்விடத்திலே உதவியை தேடக்கூடாதா என்று அவர்கள் பொறுமை இழந்து ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்றாங்க, இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. படுத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரே உடனே எஞ்சி உட்கார்ந்துட்டாங்க. இந்த வார்த்தையை சஹாபாக்கள் அந்த தோழர்கள் சொன்ன உடனே எழுந்திருத்து உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்து சொன்னாங்க, மக்களே இந்த சோதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல், இதை சகித்துக் கொள்ள முடியாமல் என்னிடத்தில் இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறீங்களே, ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு முன்னால் இருந்த சமூக மக்கள் ஈமான் கொண்டவர்கள். அந்த ஈமான் கொண்ட மக்கள் அவருக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் கொடுத்தார்கள் என்று சொன்னால் நம்மை விட கஷ்டம். நாம சொல்றோம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உள்ள கஷ்டம் பெரிய கஷ்டங்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நம்ம காலத்தை விட முந்தைய காலம் மிக மோசமான காலமாக இருந்தது. அங்கே ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்ங்கிற காரணத்தினால அவர்கள் அந்த மனிதரை அப்படியே குழியை தோண்டி அந்த குழிக்குள்ள கொண்டு ஆளை இறக்கி ரம்பத்தை வைத்து தலைக்கு மேல வச்சு என்ன செய்தாங்க, அறுத்தார்கள், 2 துண்டுகளாக பிரித்தார்கள். அப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் முன் சென்ற சமூகத்துக்கு நடந்திருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, நீங்க ஒன்ன புரிந்து கொள்ளுங்கள், இந்த மார்க்கத்தை அல்லாஹ் இப்படியே விட மாட்டான், இந்த சமூக மக்களை அல்லாஹ் இப்படியே விட்டு விட மாட்டான். ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்தில் அந்த சன்ஆலிருந்து ஒரு பயணி வருவார், ஹதரமௌத்லேருந்து வருவார். அவர் இந்த காபத்துல்லா சன்ஆலிருந்து ஹதரமௌத்துக்கிட்ட வரக்கூடிய காலங்களிலே அவர் அல்லாஹ்வை தவிர யாரையும் பயப்பட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அமைதியான ஒரு சூழல், ஒரு இஸ்லாத்திற்கு ஒரு பலமான சூழலை அல்லாஹ் கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொன்னாங்க. வலாக்கின்னக்கும் தஸ்தஅஜிலூன், அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் முன் சென்ற சமூகத்திலே நடந்திருக்கிறே, ஆனா நீங்க என்ன செய்றீங்க, இந்த கஷ்டத்தை அனுபவிக்க முடியாமல் நீங்கள் இடத்துல முறையிடுகின்றீர்களே, அவசரப்படுகின்றீர்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அந்த சோகமான கஷ்டமான காலங்களிலே வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பல்வேறு செய்திகள் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லி காமிக்கிறது என்று சொன்னால், அப்ப இந்த காலத்தில் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் எல்லாம் சாதாரண ஒரு விஷயமாகத்தான் நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு செய்தியை சொல்லி காமிக்கிறான். இது ஜாஊக்கும் மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும் வ இது ஸாகத்தில் அப்ஸார் வ பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர் வ ததுன்னூன பில்லாஹி துனூன் ஹுனாலிக பதுலில் முஃமினீன வ ஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல பல்வேறு போர்கள் நடந்தது. அந்த போரின் போது உயிர்களையும் உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு தான் போனாங்க. அங்கே மௌத்தானார்கள், அங்கே இழப்புகள் நடந்தது, இழப்புகளாக நடந்தது. இப்படி பல்வேறு போர்கள்ல பார்க்கிறோம். அப்ப அந்த போரை பற்றி ஒரு போரை பத்தி எல்லாம் சொல்லும் போது சொல்றான், உங்களுக்கு மேலிருந்தும் வந்தார்கள், கீழிருந்தும் வந்தார்கள். நீங்க போறீங்க, எதிரியை பார்க்க போனீங்க, எதிரிகள் உங்களை நாலாபுரத்திலும் என்ன சூழ்ந்தாங்க, மேல்புறம் கீழ்புறம் அவ்வளவு எல்லா இடத்திலும் சூழ்ந்தாங்க. வைது ஜாகத்தில் அபுஸ்வார், பார்வைகள் எல்லாம் உங்களுக்கு தடுமாறி விட்டது, ஆஹா இவ்வளவு பெரிய சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டமே எதிரிகளுடைய கூட்டத்துல என்று சொல்லி உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் தொண்டைக்குழியை அடைத்தது. நீங்கள் அல்லாஹ்வை பற்றி தவறாக நினைச்சீங்க. மூமின்கள் எந்த அளவுக்கு அங்கே சோதிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் ஒரு போரை பற்றி என்ன செய்யறான் சொல்றான். அப்ப இந்த கஷ்டங்களை எல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த சஹாபாக்கள் அனுபவித்தார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். இன்னொரு செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், பல் லரன்தும் அல்லன் யன்கலிபர் ரசூல் வல் முஅமினூன இலா அஹ்லீஹிம் அபதா வஸீன ذلك في قلوبكم وظننتم ظن السوء وكنتم قوما بورا. நீங்கள் எப்படி எண்ணீர்களே தெரியுமா, இந்த முஸ்லிம்களும் இந்த அல்லாஹ்வுடைய தூதரும் மூமின்களும் வந்துட்டாங்க, யாரையும் விட மாட்டோம், எல்லோரையும் கொண்டு விடுவோம், எல்லாரையும் அழித்து விடுவோம், இவர்கள் தங்களுடைய சொந்த வீடுகளுக்கு திரும்ப மாட்டார்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய உள்ளங்களிலே தவறான எண்ணங்கள் ஷைத்தானால் அலங்கரித்து காட்டப்பட்டது. நீங்கள் அல்லாஹ்வை பற்றி தவறான எண்ணம் எண்ணினீர்கள், நீங்கள் அழியக்கூடிய கூட்டம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இந்த மாதிரியான வசனங்கள் எல்லாம் நமக்கு இதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வை ஈமான் கொண்டதற்காக இந்த உலகத்திலே பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்தார்கள் அன்றைய வாழ்ந்த இறை தூதரும் சஹாபாக்களுங்கிறதுக்கு பல்வேறு வசனங்களை நமக்கு சாட்சியாக இருக்கிறது. அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழலில நாம் செய்யக்கூடிய அதிகமான வேலைகள் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்விடத்தில் நாம் பொறுமையை காட்பதுதான்.
பொறுமையாக இருப்பதும் அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய உதவிகளை கேட்கக்கூடிய அந்த வேலையை தான் நம்ம செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது வஸ்பிர் வமா ஸபருக இல்லா பில்லாஹ் வலா தஹ்ஸன் அலைஹிம் வலா தகுன் ஃபீ தைகி மிம்மா யம்குரூன் இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ் வல்லதீன முஹ்ஸினூன். நபியே, நீங்கள் பொறுமையாக இருங்கள், பொறுமையை கடைபிடியுங்கள். அந்த பொறுமையும் அல்லாஹ்வை கொண்டே தவிர உங்களுக்கு முடியாது. அந்த மக்களுக்கு எதிராக நீங்கள் கவலைப்படாதீங்க, அவர்கள் சொல்றதுனா நீங்கள் உள்ளத்துல கஷ்டப்படாதீர்கள். நிச்சயமாக யாரெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ அந்த மக்களோடு தான் அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் நிச்சயங்க சொல்லுங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படியான நிறைய வசனங்களையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் நினைச்சுகிறான், ஆதரவாக தெரிவிக்கிறான். இன்னொரு வசனத்தில் சொல்கின்ற போது வலயன்சுருன்னல்லாஹ மன் யன்சுருஹு இன்னல்லாஹ லகவிய்யுன் அஸீஸ் அல்லதீன இன் மக்கன்னாஹும் ஃபில் அர்தி அகாமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகா வ அமரு பில் மஅரூஃப் வ நஹவு அனில் முன்கர் வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர். நிச்சயமாக இந்த மார்க்கத்திற்கு, இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வுக்காக யாரெல்லாம் உதவி செய்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான். நிச்சயமாக அல்லாஹ் கடுமையானவன், மிகைத்தவன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்திலே உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆட்சியும் அதிகாரங்களும் வழங்கப்பட்டாலும் அந்த நல்லடியார்கள் என்ன செய்வாங்கன்னா தொழுகையை நிறைவேற்றுவார். சரியான அந்த நேரத்திலே தொழுகையை தொழுகுவார், ஜகாத்தை கொடுப்பார்கள், நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள் என்றும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது குறிப்பாக அரபு நாடுகளை சுற்றி ஒரு பெரிய கழுகு கூட்டம் வட்டமிட்டு கொண்டே இருக்கிறது. இந்த நாடுகளை எப்படியாவது கபலகீனம் பண்ணிடணும், இங்க இருக்கக்கூடிய வளங்களை சுரண்ட வேண்டும், இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அடிச்சு விரட்டணும், இந்த நாடுகளை எல்லாம் நாம கையகப்படுத்தணும்னு சொல்லி ஒரு பெரிய திட்டத்தோடு தான் இன்றைக்கு இஸ்லாமிய எதிரிகள் என்ன செய்யறாங்க, சுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அரபு நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பது என்ன அப்படின்னா, அதிகமான ஒரு பிரார்த்தனையும் பொறுமையும், அது மாத்திரமல்ல இறைவனிடத்தில் நெருங்கக்கூடிய வணக்கங்களின் மூலமாக, துஆக்களின் மூலமாக நெருங்கி அல்லாஹ் இந்த உலகத்தில் சமூகத்தையும் அமைதியான ஒரு சூழலையும் இந்த அரபு நாடுகளுக்கு கொடுக்க வேண்டும்ங்கிறத அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் பிரார்த்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்லவர்களாக நாம் அனைவரும் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கிடுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிரின். ஜிஹாதிலே பெரிய ஜிஹாத் என்ன தெரியுமா? பெரிய ஜிஹாத் ரசூலுல்லாஹ் இதை தான் பெருசுங்கிறாங்க. போருக்கு போய் எவ்வளோ உயிரை விட்டார்கள், எவ்வளோ இழப்புகளை சந்தித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் போரை சொல்லும்போது ஜிஹாதிலே பெருசு என்னன்னா, அநீதம் செய்யக்கூடிய, அட்டூழியம் செய்யக்கூடிய அரசன் இடத்துல சத்தியத்தை போய் பேசுறது, அவனுக்கு எதிராக உண்மையை அவனுக்கு முன்னால் உரைக்கிறீங்க பாருங்க, இதுதான் ஜிஹாதுல பெரிய ஜிஹாத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அதிகமான ஒரு செய்திகள், நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுக்க. எங்க தீமை நடந்தாலும் அந்த தீமையை தீமையாக சுட்டி காட்ட வேண்டும். மௌனம் காப்பதோ அல்லது கண்டும் காணாமல் போகுவதோ இது ஒரு மூமினுடைய வேலை இல்லை. நீங்க செய்யறது தவறு தான். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அப்பாவா இருந்தாலும் பரவாயில்ல, அம்மாவா இருந்தாலும் பரவாயில்ல, மனைவியா இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய தவறை அழகான முறையில் தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும். இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்திய நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு உலகமே, அரபு நாடுகளுடைய சேனல்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிறது. டெல்லியில் நடக்கக்கூடிய டெல்லி ப்ரொட்டஸ்ட்டை எல்லாருமே பார்க்குறாங்க. மாணவருடைய போராட்டங்கள், இந்த மாணவருடைய போராட்டங்கள் ஏன் நடக்குது, எதற்கு நடக்கிறது என்று இன்னைக்கு அரபு சேனல்களும் அதை என்ன செய்யறாங்க, படம் பிடித்து காண்பித்து செய்திகளை வெளியிடக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அப்போ இது ஒரு நல்ல விஷயத்துக்கா மீட்டுன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டத்துக்கு எதிராக போராடுறாங்க. அப்போ இந்த மாணவர்கள் நல்ல விஷயம் தான், பல்வேறு அவர்கள் செய்யறாங்க, அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க சமூக ஆர்வலர்கள். அதே நேரத்தில் ஒரு கூட்டம் சொல்லுது இது அங்கேருந்து வந்த கூட்டம், அந்த நாட்டு கூட்டம், இந்த நாட்டு கூட்டம் சொல்லி அப்படி ஒரு குற்றச்சாட்டும் வச்சுட்டு செய்யறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் அந்த போராட்டம் என்ன செய்யல, கைவிடப்படவில்லை, தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசு அதற்கு எதிரான எல்லா வன்முறைகளும் என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஃபோர்ஸை கொண்டு இறக்கிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த மாணவர்கள் அசைவதாக இல்லை. இவ்வளவு நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு தான் எனக்கு காலையில் என்ன செய்திருக்கிறார், இந்திய நாட்டினுடைய பிரதமர் வாயை திறந்திருக்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ அநீதத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் யாராக இருந்தாலும் நம்ம எதிர்க்கத்தான் செய்யும். மாணவர்கள் இந்த ஒரு நீட்டுக்கு எதிராக என்ன செய்யறாங்க, இன்னைக்கு களத்துக்கு வர்றாங்க. எல்லா விஷயத்துக்கும் இப்படி களத்துக்கு வரணும், எல்லா விஷயத்துக்கும். இன்னைக்கு போதையை பாருங்க,
தொடர்ந்து என்ன செய்திருக்க இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா தரப்பும் அதில் பலியாகிட்டு இருக்கிறான். பாலியல் வன்முறைகளை பாருங்க, அது கடுமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. காவல்துறையினுடைய அராஜகத்தை பாருங்கள், இன்று வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு நாகர்கோயில், ஒரு தூத்துக்குடி, இன்றைக்கு காலையில் ஒரு சென்னை ஜாகிர் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய மாற்றுத்திறனாளியை அடித்து கொண்டிருக்கிறார்கள் ஜெயிலில் வச்சு, இன்னைக்கு காலையில். அப்ப அநீதங்கள்ங்கிறது நிறைய நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த அநீதத்துக்கு எதிராகத்தான் இன்றைக்கு மாணவர்கள் என்ன செய்யறாங்க, படைத்திரண்டு என்ன செய்யறாங்க, அவர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு இந்த வேலை? வீட்டில் சொகுசா இருக்க முடியாதா? எதுக்கு இந்த வேலை தேவையா? நமக்கு போலீஸ் ஆட்டியும் ரோட்ல நின்று சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரோட்ல படுத்துக்கிட்டு தேவையா? அப்போ ஒரு அநீதத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி என்ன செய்யறாங்க, இதுக்கு எதிராக என்ன செய்யறாங்க, செய்திகளை பரப்பக்கூடியவன் பரப்பி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அன்பார்ந்த சகோதரர்களை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் எங்கு அநீதம் நடந்தாலும் அந்த அநீதத்தை கண்டும் காணாமல் இருக்காமல் அதுக்கு எதிராக நிச்சயங்க குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா சமூகம் இன்னைக்கு எப்படி போயிடுச்சு தெரியுமா? இன்னைக்கு அங்கே டெல்லியினுடைய சூழ்நிலை பாருங்க, இங்க தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை பாருங்க. ஏன்னா இன்னைக்கு சமூகத்தை ஒரு கூட்டம் ஆட்சியாளர்கள், அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள் தாங்கள் செய்யக்கூடிய அநியாயம் வெளியே தரக்கூடாது, இதற்கு எதிராக எவனும் படை திரண்டு வரக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நிறைய கேளிக்கைகளை வெளியே திறந்துடுறான். நடக்குதா இல்லையா? அது விளையாட்டுங்கிற பேர்ல, சினிமாக்கள் என்ற பேர்ல இன்னும் என்னென்ன கேளிக்கைகள் எல்லாம் இருக்கிறதோ அதன் பக்கம் இந்த இளைஞர்களையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையும் இழுத்துட்டா இவனுக்கு என்ன செய்யாது, அறிவு வேலை செய்யாது. உலகத்தில் என்ன நடக்கு, பக்கத்து வீட்டில் என்ன நடக்கு, தெருவில் என்ன அநியாயம் நடக்குது அவன் பார்க்க மாட்டான். அவன் உட்காந்து ஃபீஃபாவை தான் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு தேவைதான், அவன் தேவைக்கு கிரிக்கெட்டு அதை தான் பார்த்துட்டு இருக்கிறான். அவனுக்கு தேவை ஒரு சேனல், அதான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு மைண்ட் எங்க வேலை செய்யாது, வெளி உலகத்துல வெளியில என்ன நடக்குன்னு சொல்லி அவன் பார்க்க கூடாது. ஏன்னா அப்பப்போ உங்களை நாங்க சுண்டி என்ன செய்யறோம், இழுக்கிறோம். சினிமாங்கிற பேர்ல, அதுங்கிற பேர்ல, இந்த பேர்ல எதையாவது ஒரு பேரை என்ன செய்யறோம், உங்களை இழுத்து உங்களுடைய அறிவுகளை மழுங்கடிக்கக்கூடிய செய்திகளை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதையும் மீறி இன்னைக்கு டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிறார்கள்னா எவ்வளவு பெரிய விஷயம். இது அங்க நடக்குது. இங்க தமிழ்நாட்டை பாருங்க, உட்காந்து நம்மால் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். சினிமா ஓடுது, நேற்று சினிமாவை என்ன செய்தாங்க, ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த சினிமாவை பார்த்து என்ன செய்தாங்க, அழுது கொண்டு இருக்கிறான். யாரு? காலங்காத்தாலே புர்கா போட்ட மக்கள், அம்மாமார்கள்லாம் போய் டிக்கெட் வாங்கிட்டு நின்றாச்சு. சினிமா பார்க்கணும். என்ன சினிமா பார்க்கலன்னா உள்ள சோறு இறங்காது, இந்த சினிமா பார்க்கலன்னா நாளைக்கு சொர்க்கத்துக்கு போக முடியாது. எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. ஏன் இந்த சமூகம் இப்படி போய் கொண்டிருக்கு யோசித்து பாருங்க. காவிர்களை விடுங்க, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாத விடுங்க, அவங்களுக்கு எது மார்க்கம் இல்லை, கொள்கை இல்லை. ஒரு கொள்கையையும் மார்க்கத்தையும் சொல்லி தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமூகத்தில் இன்னைக்கு இளைஞர்களும் இன்றைக்கு பெண்களும் இதற்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னா நாம் எங்க போறோம்? காலையில புர்கா போட்ட அம்மனிகள் நிற்கிறாங்க, பாய்மார்கள், பாயம்மா உட்காந்து டிக்கெட் வாங்கி நினைச்சிடா சினிமா பார்க்க நிற்கிறான். கேவலம், அசிங்கம் இல்லை. அமைச்சர் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். என்னமோ அவன் பொண்டாட்டி செத்த மாதிரி உட்காந்து சினிமா தட்டில் உட்காந்து அழுகிறான். யோசித்து பாருங்க அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு தாயினுடைய வளர்ப்பு எப்படி இருக்க வேண்டும்? பிள்ளை தாய் சரியாக அந்த பிள்ளையை வளர்த்திருந்தால் இவன் உட்காந்து இன்னைக்கு சினிமா தேட்டரில் உட்காந்து அழுவானா? மற்றவங்களை விடுங்க, நம்மால பேசுங்க, அழுவானா? அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு சொன்னாங்க, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் இந்த இயற்கை மார்க்கத்திலே பிறக்கிறது. அவனை நாசமாக்குறது, கெடுக்கிறது, மதமாற்றுறது, இந்த மாதிரியான கலாச்சாரம் மாற்றுறது எல்லாமே அவனுடைய பெற்றோர்கள் தான் என்று சொன்னார்களே. நடக்குதா இல்லையா? அப்ப நீ யாரோடு இருப்ப? நீ கண்ணீர் வடிச்ச இந்த நடிகனுக்கு கண்ணீர் வடிச்சு அதுதான் ஐயோ இனிமே நடிக்க மாட்டாரு போயிட்டு வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்த மாதிரி நீ உட்கார்ந்து அழுகுறன்னா இவனோட தான் நாங்க இருக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அல் மர்உ மஅ மன் அஹப்ப, இந்த உலகத்தில் நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு தான் அங்க இருக்க முடியும். நரகத்துல உள்ளவனை நேசித்தா அங்க போயிட்டே இருக்க வேண்டியதான், அங்க போய் அனுபவிக்க வேண்டியதான். சொர்க்கம் என்று சொன்னால் சொர்க்கத்துக்குரியவர்களை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும், இந்த மார்க்கத்தை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், இந்த கொள்கையை நேசிக்க வேண்டுமா இல்லையா? அப்ப எவ்வளவு கேவலமான ஒரு சூழல். அங்கே ஒரு உரிமைக்காக ஒரு கூட்டம் போராடிட்டு அடி வாங்கிட்டு இருக்கிறான் ஆட்சியாளர்களால். இங்க உட்காந்து சினிமா பார்த்து நேற்று தலைமை சங்கம் ஃபுல்லா காலி, முதல்வர்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து யாரும் வரல, எல்லாம் படையோடு போய் உட்காந்து என்ன செய்யறாங்க, சினிமா பார்க்க. என்ன மாதிரியான சமூகத்துக்கு நம்ம வாழ்றோம்? எந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமுங்க? யோசித்து பாருங்க அன்பார்ந்த சகோதரர்களே. எனவே இப்படி மோசமான கலாச்சாரத்தின் பக்கம்
நம்ம பிள்ளைகளை ஒருபோதும் பலிகளாக்கிடாதீங்க. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், எவனுக்கு பின்னாலும் போய் இந்த ஈமானை இழந்து விட வேண்டாம். இந்த ஈமானும் இந்த அல்லாஹ்வுடைய தூதரும் கொண்டு தந்த இந்த கொள்கைத்தான், அதை நேசித்தால்தான் அந்த இறை தூதரோடு மறுமையிலே சொர்க்கத்தை அடைய முடியும், வெற்றி பெற முடியுங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஆணித்தரமாக இந்த சமூகத்துக்கு சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், அதையெல்லாம் உள்ளத்தில் வைத்து பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. வாஹ்.